பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிட்டவைகள், தம்மை ஆண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். பிரியமான தெய்வச்சனமே, தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் புடமிட்டது, ஆசீர்வாதமானது, ஜீவன் உள்ளதாய் காணப்படுகிறது. அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு அதை பிடித்து கொண்டு அதை நம்பும் பொழுது அவங்களை எல்லாருக்குமே கர்த்தர் கேடகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு தனிமையில இருக்கும் பொழுது, நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது, எந்த ஆறுதலும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழும் பொழுது, இந்த வேதத்தினுடைய வார்த்தை உங்களிடத்தில் ஆண்டவர் அநேக இடத்துல பேசியிருப்பார். அநேக வசனங்கள் உங்களுடைய வார்த்தையில, கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட இருக்கும். அதை நீங்கள் நினைவு கூர்ந்து அதை உணரும் பொழுது கர்த்தர் அதுல ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருப்பார். அந்த வார்த்தை உங்களை விடுதலை கொடுக்கும். அந்த வார்த்தை உங்களை வழிநடத்தும். அந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனாய் காணப்படும். அந்த வார்த்தை உங்களுடைய கண்ணீராய் எல்லாவற்றையும் தொடைத்து உங்களை மகிழச் செய்கிற வார்த்தையா இருக்கிறது. அந்த வார்த்தை தான் நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார், பரிசுத்தராய் காணப்படுகிறார். அவரை பிடித்து கொள்ளுகிறவர்கள், அந்த வசனத்தை பிடித்து, அவருடைய வார்த்தையை பிடித்து, அவரே நித்திய ஜீவன் என்று விசுவாசத்தோடு அவரை எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல கேடகமா இருக்கிறாருங்க. எப்படியாப்பட்ட பாரங்கள், எப்படியாப்பட்ட துன்பங்கள், எப்படியாப்பட்ட புயல்கள் உங்க மத்தியில வந்து விழுந்தாலும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தை தேவன் நமக்கு கேடகமாய் இருந்து நம்மளை வழிநடத்துகிற இரட்சகராய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் புடமிட்டு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை நீங்கள் விசுவாசித்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல கேடகமா இருந்து எல்லா தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாக்கிற இயேசுவாய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க, தேவனுடைய வார்த்தையில விசுவாசமா இருங்க, வார்த்தையை நம்புங்க. இயேசு உங்களோடு இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கலாம். அன்பும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை புடமிட்டு உம்முடைய பிள்ளைகளிடத்தில் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, எத்தனையோ தடவை ஆண்டவரே ராஜா மரணத்திற்கு போக வேண்டும், ஒரு பாதாளத்திற்கு போக வேண்டும், ஒரு தவறான காரியங்களுக்கு போக வேண்டும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு கண்ணீர் சோகம் என்று அநேக தடவை அப்படி இருக்கும் பொழுது உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் தேற்றி இருக்கிறது ராஜா. இந்த நிமிஷம் கூடப்பா, எத்தனை பேர் இந்த நேரத்தில் ஆண்டவரே ராஜா ஒரு தனிமையா இருக்கலாம், தள்ளப்பட்டு இருக்கலாம், ஒரு குழியில இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்களை தாக்கி கொண்டு இருக்கலாம்ப்பா. ஆனா உம்முடைய வார்த்தை, புடமிட்ட வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் கேடகமா இருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. அப்பா, இன்று யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ ஆண்டவரே சப்பா, ரயில் பயணம், பஸ் பயணம், ஆட்டோ பயணம், டூ வீலர் பயணம், ஆண்டவரே ஃபிளைட் பயணம், கப்பல் பயணம், அநேக பயணங்கள் ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே நடந்து போகிற பயணங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் அறிந்திருக்கிறீர். எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தையினால் அப்பா பலப்படுத்தி ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்படியே உம்முடைய கிருபை தந்ததற்காய் கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிற ராஜா. உம்முடைய தயவு உங்க பிள்ளைகள் மேல இருக்கட்டும் எப்பொழுதும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை புடமிட்டதற்காய் நன்றி, உம்முடைய வார்த்தை கேடகமாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை கேடகமாய் காணப்படட்டும். விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கிடைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க, ஆண்டவருடைய வார்த்தை ஆசீர்வாதமா வாக்க கொடுத்திருக்கிறாரு, கேடகமா இருக்கிறார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இயேசப்பா எவ்வளவு நன்மை செஞ்சார் இல்லையா, கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.